வாழ்க்கையில கிடைச்சது போதும்னு நினைக்கிற கன்னிராசிக்கு திருஷ்டிப்படுமா சார்? அதாவது கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கவனிக்கிற அளவுக்கு இவங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிற அளவுக்கு ஒரு படங்காட்டி வாழணும்னு நினைக்கக்கூடிய டைப்பு கிடையாது. சத்தம் இல்லாமல் சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். பெருசாக புகழ் தேடணும், என் புகழை பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது. எனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, எனக்கு கொடுத்துருக்கிற காலம், அதுக்குள்ளே என்னுடைய யோசனை என்னவோ அதை நான் புகுத்துறேன். கிடைக்கலன்னு சொன்னாலும் யோசனை என்னங்கிறத திட்டம் வகுக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன். புதன் என்னை எப்பயுமே சிரிக்க தான் சொல்கிறார். கன்னிராசிக்காரர்கள் பாருங்கள், வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுவதை விட வாழ்க்கை இப்படி ஆனால் பரவாயில்ல அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். புதன் யோசனைகளை கொடுக்கும் பொழுதே சாதனைகளை சொல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ பெருசாக புகழை தேடலை, பெருசாக தன்னுடைய தான் இன்னது தான் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கல, கொடுத்த வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துட்டு போயிடுவோம்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த டைப் கொண்ட இவங்களுக்கு இவங்க இப்படி வாழ்கிறதே 4 பேருக்கு கண்திஷ்டிப்படும்ல. என்னடா அது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சங்கடங்கள். அதுக்குன்னு கன்னிராசிக்காரருக்கு மனசுக்குள்ள சங்கடங்கள் இல்லாமல் இல்லை, வருத்தங்கள் இல்லாமல் இல்லை. வருத்தங்களையும் சங்கடங்களையும் காமித்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் அவர்கள்ட்ட இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு வேதனையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகங்கள் அவங்களுக்கு பலவீனமாக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர்கிட்ட ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம், என்ன இவங்க கை விட்டாங்க, அவங்க கை விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு ஒரு கடினமான மனசை, உறுதியான மனசை, வைராக்கியமான மனசை, கெட்டியான மனசை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறார். அந்த கெட்டியான மனசை வச்சு, வைராக்கியத்தை வச்சு 4 பேர்கிட்ட ஈகோவை காட்டுறது கிடையாது. நீனே தள்ளி வைக்கிற, நீ சரியாக வரலை, ஒதுங்கிக்கிறனப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு கன்னிட்ட உண்டு.